வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். 1ஆம் அருளமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு மண்தின்னி சித்தர். மண்தின்னி சித்தர் எங்கிருந்து வருகிறார், எங்கே செல்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. திடீரென்று ஊரின் எல்லையிலுள்ள கோவில் திண்ணையில் படுத்திருப்பார். அப்புறம் எழுந்து சென்று விடுவார். அவரை அந்த ஊர்க்காரர்களும் கவனத்தில் வைக்கவில்லை. ஒரு முறை மதிய வேளை ஓர் அம்மா தன் கை குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அழுதபடியே மண் தின்னி படுத்திருந்த திண்ணையில் அவர் காலடியில் வந்து உட்கார்ந்தபடி அழுது கொண்டே இருந்தாள். மண் தின்னி தூங்கியவாறு ஒரு கழித்து கிடந்தார். மதியம் வெயில் சுள்ளன அடித்தது. அந்த அம்மா முந்தானையில் மூக்கை சிந்திய வண்ணம் விக்கி விக்கி அழுதபடி இருந்தாள். சிறிது நேரத்தில் கை குழந்தை அழ ஆரம்பித்தது. மண் தின்னி விழித்து கொண்டார். தலையை முட்டாசு கட்டியிருந்தார். இடுப்பில் வேட்டி, தாடி, ஒல்லியான நெட்டையான உருவம். எழுந்து உட்கார்ந்தவர் பக்கத்தில் அழுகிற குழந்தையோடு தானும் கண்கலங்கி இருந்த தாயை பார்த்தார். குழந்தை அழுகையை நிறுத்தாமல் கைகாலை ஆட்டி சத்தமிட்டு அழ தாய் பட்டன அடித்தபடி அழாதே நிறுத்தி என்றாள். மண் தின்னியோ அடித்து கொண்டே அழாதே என்றாள். என்ன தாயி, குழந்தையை அடிக்காதே என்றார். அவளோ காதில் வாங்கி கொண்டது மாதிரி தெரியவில்லை. சனியனே, என் வயிற்றுல வந்து பொறந்து பாடா படுத்துது என்று மேலும் அடிக்க ஆரம்பித்தாள். மண் தின்னி தாயி, குழந்தைகளை திட்டவே கூடாது, அதுல கையை நீட்டி அடிக்கிறீங்க, தப்பு தப்பு என்றார். பசிக்குதுன்னு கேட்கிறா, நான் என்ன பண்ணுறது? வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. இவளும் விம்மி விம்மி அழுதாள். ஏம்மா அழாதே, எனக்கு அழுகை வருது, அழவே கூடாது. சும்மானாலும் அழ ஆரம்பிச்சா வீட்டுல அழுகையும் கண்ணீரும் தான் மிஞ்சும் என்றார். பசிக்கிற குழந்தைக்கு என்ன கொடுக்கிறது? பாவி மனம் துடிக்கிறதே ஐயா என்றாள். கொஞ்சம் மண்ணை எடுத்து தின்னு, பசிய போக்க வேண்டியதுதானே என்றார். என்ன பார்த்தா இளக்காரமா இருக்கா, மண்ணை திங்க சொல்றே, பார்க்க நல்லவனா தெரியிறேன்னு பேச்சு கொடுத்தா மனசாட்சியே இல்லாம மண்ணை திங்க சொல்லுறியே, எல்லாம் என் நேரம் என்று அழுதாள். மண் தின்னி பதறி விட்டார். ஐயோ தாயி, நான் உன்னை பரிகாசிக்கவில்லை, பரிதாபத்தோடு தான் சொன்னேன் என்றார். மண்ணத்துங்க சொல்றதுதான் பரிதாபமா என்றபடி கோவிலுக்குள் இருந்த ஆத்தாளை இருகரம் கூப்பி, என்னை ஏன் இந்த பாடு படுத்துறே, கண்டவாலாம் மண்ணத்துங்க சொல்றான் என்றபடி எழுந்து விட்டாள். மண் தின்னி, தாயை கோபிக்காதேம்மா, உன்னோட பசிய போக்கதான் சொன்னேன் என்றார். அவளுக்கு இன்னும் கோபம் தலைக்கேறியது. ஏய்யா, பசிச்சா நீ மண்ணதான் திம்பியா என்றாள் ஆவேசத்துடன். ஆமா தாயி, அதான் உனக்கும் சொன்னேன் என்றார். ஏய்யா, நீ இடக்கு முடக்கா பண்ணுறே என்றவள். எனக்கு நேரமே சரியில்லை என்றதும், இந்தா தாயி, பசிக்கிற குழந்தையை வச்சிட்டு என்ன பண்ணுவே என்று சொல்லி கொண்டு தரையில் குனிந்து ஒருபடி மண்ணை அள்ளி சாப்பிடு என்றார். அந்த பெண் சரியான பைத்தியத்திடம் வந்து மாட்டிட்டேனேன்னு சொல்ல, மண் தின்னி கையிலிருந்த மண்ணை வாயில் போட்டு மென்று ருசித்து தின்றார். சாப்பாடு மாதிரி அவர் மண்ணை ருசித்து தின்றதை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியில் நின்றாள். ஏய்யா, சும்மா பேச்சுக்கு நீ தின்னுன்னு சொன்னா மண்ணையே திங்க ஆரம்பிச்சுட்டே, நிறுத்தியா, வயிறு வலிக்கும் என்றால் கரிசனையோடு. மண் தின்னி சிரித்தபடியே, நான் ருசித்துதான் சாப்பிடுறேன், போய் பேசுற வழக்கம் கிடையாது. உண்மையை பேசினா நினைச்சது நினைச்சபடி நடக்கும். இந்த மண்ணில இருந்துதானே எல்லாம் விளையுது, அப்போ மண்ணுக்கு சத்தும் சுவையும் உண்டா இல்லையா என்றது. அது விதை போட்டா முளைக்கும், இது வெறும் மண் அல்லவா என்று இழுத்தாள். விதை மனதில் இருக்கிறது, அதை நினைத்து கொண்டு இந்த மண்ணை உண்பேன், அதன் பலன் கிடைக்கும் என்றார். அவளுக்கு புரியவில்லை. கண்களை விரித்து நோக்கினாள். உடனே அவர் கீழே குனிந்து கொஞ்சம் மணலை அள்ளி அந்த குழந்தையின் கையில், பருப்பு சோறு சாப்பிடு என்றார். அவள் தடுத்தாள். பயப்படாதே, நான் பொய் சொல்ல மாட்டேன், நீ சாப்பிட்டு பார் என்று அவள் கையில் கொடுத்தார். வாங்கி கொண்டாள். சோதிக்க நேரமில்லை. பசி வாட்டியது. பார்க்க மண்ணாக இருந்தது. ஆனால் பருப்பு சோறு வாசம் மூக்கை துளைத்தது. பட்டன வாயில் போட்டாள். பற்களால் அரைத்தாள். நாவால் புரட்டினாள். மண்ணாக தெரியவில்லை. பருப்பு சோறு சுவைத்தது. ஆமாம் என்று தலையாட்டினாள். குழந்தை அவள் தலைமுடியை பிடித்து அசைத்தபடி அம்மா பசிக்குது என்று அழுதது. அவள் அவரை பார்த்தாள். அவர் குனிந்து கொஞ்சம் மணலை அள்ளி
இந்தா தயிர் சோறு என்று கொடுத்தார். குழந்தை வாயை காட்ட வாயில் ஊட்டினார். அம்மா தயிர் சோறு நல்லா இருக்கு என்று தலையை ஆட்டியபடி அம்மாவிடம் கூறியது. அம்மா கண்களில் நீர் ததும்பியது. எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டுமா என்று அது சொல்லும்போது அவளுக்கும் அந்த ஒரு வாய் சோறு வயிற்றை நிறைத்திருப்பதை உணர்ந்தாள். இப்போதுதான் அவள் கவனம் அவர் மீது முழுமையாக பதிந்தது. இப்போது இரண்டாவது முறையாக யாரையா நீ என்றது. பணிவோடு, பயத்தோடு, மரியாதையோடு, எதிர்பார்ப்போடு இருந்தது. நானா என்ற மண் தின்னி மனுஷன் இறையடியான் என்றார். எப்படியா உனக்கு மட்டும் மண்ணு சோறாவது என்றாள். எல்லோருக்கும் தான் மண்ணு சோறாவது. பொய்யும் தப்பும் பண்றதாலையும் இறை மீது முழு நம்பிக்கை இல்லாததாலையும் காலடியில் கிடக்கிற மண்ணு கூட உதவ மாட்டேங்கிறது. காக்க வைக்குது, வேலை வாங்குது, களைப்பை தேடுது. எப்போது இறையை மட்டுமே நம்பி வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போது இயற்கையும் உதவ ஆரம்பித்துவிடும். கர்ம வாழ்வு குறைய குறைய பசியும் நோயும் குறையும். வானும் பொழியும் நீரை விடவா அமுதபானம் வேறு இல்லவே இல்லை. பசிக்கு உதவ மரஞ்செடி கொடிகள் குளம் குட்டை நதி என்று எல்லாம் தயாராக இருக்க ருசிக்கு ஓடினால் படாத பாடு பட்டே ஆக வேண்டும். எது தேவையோ அது கிடைக்கும். உன் தேவை உனக்கே தெரியாமல் இருக்கிறாய். இயல்பாக வாழ பழகு. இறையை மட்டுமே உன் ஒரே உறவாக நினைத்து பழகு. நம்பிக்கையோடு வாழும்போது வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அவர் உபதேசித்தார். அவள் வாய் பார்த்து திகைத்து போனாள். குழந்தை நீர் கேட்டாள். மண் தின்னி கல் தொட்டியில் இருந்த நீரை கையில் பிடித்து இந்தா பானகம் என்றார். குழந்தை கையில் வாங்கி குடித்துவிட்டு அம்மா பானகம் என்று கூறிவிட்டு தாயிடமிருந்து இறங்கி ஓடி கல் தொட்டியில் இருந்த நீரை கையில் அள்ளி குடித்து ஐயோ இது பானகமில்லை என்றது. அவள் பார்த்தாள். மண் தின்னி மொண்டு கொடுத்தார். குடி என்று. தாயிடம் பானகம்தான் அவள் ருசித்தது. அவளுக்கு புரிந்தது. அவர் கை தொட்டோ வாய் சொல்லியோ பழுக்க வைப்பது. சட்டென குழந்தையை இழுத்து கொண்டு அவர் காலில் விழுந்து வணங்கினாள். ஐயனே, அடியேன் அறியாமல் திட்டிவிட்டேன். உங்கள் அருமை அறியும் அருகதை அற்றிருந்தேன். மன்னித்து விடுங்கள் என்றாள். எழுந்திரு தாயி. தெரியாதவரை பாவமில்லை. தெரிந்த பிறகு குற்றம் புரிந்தால் நிச்சயம் தண்டனை என்றார். எனக்கு உண்மையை விளக்குங்கள். பொய்யிலா வாழ்வு வாழ வழிகாட்டுங்கள். இறை பற்றிய உண்மையெல்லாம் சொல்லித்தந்து என்னையும் என் குழந்தையும் கரை சேருங்கள் குருவே என்று அழுதாள். உண்மையை விரும்பினால், இறையை நேசித்தால் உனக்கு உதவ நான் தயார். நீ ஞானவழியில் வர வேண்டும் என்றார். ஐயனே, குருபிரானே, இப்பவே காலடி பற்றி வருகிறோம் என்று அவர் கால் தடம் தொடர்ந்தாள். பொய்யை விட்டு மெய்யை நோக்கி பயணிக்கும் போது ஞானம் பசியை நோயை இல்லாமல் ஆக்கும். துன்பமில்லா ஆற்றல் உலகில் பிரவேசிக்க வைக்கும். வாழ்வோம், வாழ்விப்போம்.